ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து கத்திரிக்காய் சட்னி. அதுக்கு நான் இதுக்கு சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கிறேன். அது தோல் வந்து ஃபஸ்ட்டு உரிச்சிடலாம். இந்த டிஷ் வந்து சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாட்டா பெரிய வெங்காயமும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் உரிச்சாச்சு. இதை கழுவிட்டு நம்ம சின்னதாக வந்து கட் பண்ணிடலாம். வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 2 கத்திரிக்காய் வந்து சேர்த்துடலாம். கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் போடும்போது தெரிக்கும், அதனால் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். கத்திரிக்காவை நல்லா திருப்பி போட்டு இதை நம்ம வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும். இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ டைரெக்டாக சுட்டு இந்த டிஷ் வந்து பண்ணலாம். இப்போ வந்து நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ சாஃப்டாக வந்து நல்லா கத்திரிக்காய் வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நான் எண்ணெயில் வந்து எடுத்துடுறேன். இப்போ நான் கொஞ்சம் புளியை வந்து நான் எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். புளி அப்படியே சேர்க்காம இப்போ எண்ணெயில் வந்து வதக்கி சேர்க்கலாம். புளியை வந்து சுட்டு எடுத்தாச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மேலே இருக்கிற காம்பை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பிணைஞ்சு விட்டுறலாம். இதை நல்லா நம்ம பிணைஞ்சு விட்டோம்னா நம்மளுடைய கத்திரிக்காய் சம்பல் வந்து ரெடி ஆயிரும். இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக வேணும்னா நிறைய காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கத்திரிக்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு.